சாவித்ரி. பூமியின் பரிணாமத்தில் அடுத்த சாதனை மனிதன் அதிமனிதனாக மாறுவதற்கு அடியெடுத்து வைப்பதுதான். நமது விதியும் நமது மானிட வாழ்வின் ஆர்வத்திற்கான விமோச்சன திறவுகோலும் அதில்தான் உள்ளன. துன்பத்தில் உழலும் நமது குறுகிய மானிட வாழ்வின் விமோச்சனத்திற்கான வழி அதில்தான் உள்ளது. இந்த அதிமானிட உருமாற்றம் தவிர்க்க வண்ணாதது. ஏனெனில் உள்ளிருக்கும் பரமாத்மாவின் முனைப்பு அது. இயற்கை எண்ணெயின் முன்னேற்றத்தின் நியதியும் அதுதான். பூமி அழைப்பு விடுத்து பரமனும் அதற்கு விடையிறுப்பானானால் இப்போதே அந்த திவ்ய தருணம் வந்துவிடும். அந்த மகோன்னதமான உருமாற்றம் இப்போதே தொடங்கிவிடும். ஸ்ரீ அரவிந்தர் இயற்றிய காவியமான சாவித்ரி இந்த அண்டம் அளாவிய கேள்விக்கு அண்டமளாவிய பதிலாக விளங்குகிறது. மானிட ஆர்வத்திற்கு தெய்வம் அளிக்கும் மறுமொழியாக இருப்பவள் தெய்வீக பெண்ணாக உருவெடுத்த சாவித்ரி. இந்த உலகமே ஒரு பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. தொடர்ந்து விடை காண முடியாத புதிராக நீடிக்கிறது. இப்புதிரை எதிர்கொள்ளும் மனிதன் சிந்திக்கும் திறன் உடையவனாக இருப்பதால் இதற்கான தீர்வை தேடி உழல்கிறான். இப்பிரபஞ்சம் என்பது யாது? எங்கிருந்து தோன்றியது? அதன் பயணம் எதுவரை? இதற்கெல்லாம் என்ன நோக்கம்? மனிதன் உருவானது எதற்காக? அவனது இருப்பின் குறிக்கோள் என்ன? இக்கேள்விக்கான விடைகளையே மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான். இத்தகைய தேடலில் ஈடுபட்ட அஸ்வபதி இந்த உலகை ஆராய்ந்து அதன் தன்மையையும் அது உண்டான விதத்தையும் கண்டுபிடிக்க முயல்கிறார். உணர்வின் பல அடுக்குகளாக அது அமைந்துள்ளதை தெரிந்து கொள்கிறார். அவர் அந்த அடுக்குகளில் படிப்படியாக மேலேறி சென்று ஒவ்வொன்றின் அமைப்பையும் இயக்கத்தையும் புரிந்து கொள்கிறார். அந்த அனுபவங்களின் செறிவால் விரிவடைந்த உணர்வுடன் அவர் அந்த அடுக்குகளை கடக்கிறார். அவரது மேல் நோக்கிய இப்பயணம் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு உயரும் ஏற்றமாகும். முழுமையான உணர்விலேயே இங்கு அறியாமையாக இருப்பது. அது நிலை கொண்டிருக்கும் இரல் மண்டிய படுக்கையாக உள்ளது. மனிதனின் ஜட இருப்பு அவனது உடல். அதன் நிலையிலிருந்துதான் அவன் உயரத் தொடங்க வேண்டும். உணர்வே அற்ற நிலையிலிருந்து விழித்தெழும் மானிட ஜீவன் மெல்ல மெல்ல வளர்ந்து விரிவான ஆழமான உயர்கின்ற உணர்வை படிப்படியாக அடைகிறது. அஸ்வபதியின் முன்னேற்றம் இப்படித்தான் அமைகிறது. வெறும் உடல் வாழ்க்கையின் உணர்வு நிலையிலிருந்து முதலாக பிராணசக்தி தோன்றிய பிராண உணர்வின் தளத்தை அவர் எட்டுகிறார். பிராணனின் இக்கீழ் நிலையிலிருந்து அவர் மேலேறி செல்ல செல்ல அறியாமை இருளில் ஒளி கலந்து பின்பு பெரிதாக வளர்கிறது. அறியாமை தன் இருள் நிறைந்த பூச்சுகளை ஒவ்வொன்றாக களையத் தொடங்குகிறது. உயர்தளங்களிலிருந்து செலுத்தப்படும் ஆற்றல்களுக்கு இடம் தருகிறது. அவர் அந்தந்த தளங்களுக்கு உரிய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப இயங்கி அங்குள்ள ஜீவர்களையும் பிராணிகளையும் காண்கிறார். இவ்வாறாக அஸ்வபதி பிராண உணர்விலிருந்து கீழ்நிலையிலிருந்து அதன் மேல்நிலையை, அதாவது மனதின் எல்லைக்கருகே எட்டுகிறார். பிராண உணர்வின் இந்த உலகங்கள் மட்டுமின்றி அவற்றில் உறையும் சக்திகளும் ஜீவன்களும் கூட துன்மார்க்க விளைவாக அடிவாங்கிய தழும்புகளுடன் இருப்பதை மிக தெளிவாக அஸ்வபதியால் காண முடிகிறது. இன்னும் மேலே மேலே ஏறிச் செல்ல வேண்டும் என்ற அவரது உட்கிடக்கை அவரை உந்தி தள்ளினாலும் பாதை நேர்வழியில் அமையவில்லை. சந்து பொந்துகளிலெல்லாம் சுற்றி திரிந்து அலைக்கழியும் வழியாக இருக்கிறது. உண்மையை நாடும் இயல்பான இயக்கங்கள் யாவும் இவ்விடங்களில் பெருமளவு கலங்கப்பட்டு வக்கிரமாகி கிடப்பதை காண்கிறார். பொய்மையும் பாசாங்கும் கண்மூடித்தனமான ஆணவமும் பல நிலைகளில் அங்கே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணத்தை கண்டறிய அஸ்வபதி விழைகிறார். ஆகவே அவர் தன் பாதையிலிருந்து பின்வாங்கி பள்ளத்தாக்கில் குதிக்கிறார். அறியாமை, இருண்மை, பொய்மை ஆகியவற்றின் பிறப்பிடம் அது. உணர்வின் அடியாழத்தில் உள்ள இருட்செறிவின் உள்ளேயே அவர் நுழைகிறார். அங்கே தீமையின் தாயையும் இருளின் புதல்வர்களையும் அவர் பார்க்கிறார்.
தெய்வத்தின் கொடைகளைக் கொண்டு மனிதனும் பூவுலகும் வடிவமைக்க விரும்பும் திட்டங்களை பாழாக்கி அழிவு பாதையில் கொண்டு செல்லும் தீய சக்திகளெல்லாம் இங்குதான் உள்ளன. அடிமுதலான உணர்விலியின் ஆரம்பத் திருவிளையாடல் இடம்பெறுவது இங்கேதான். அந்த தீய சக்திகள் அபாயகரமானவை. இருளுக்கு ஆட்பட்டிருக்க பிடிக்காமல் ஒளி தேடி புறப்படும் ஜீவன்களை இவை தாக்கி இரையாக்கிக் கொள்ளும். விண்ணுலகை நாடுவோர்க்கு இவ்வழி மிக ஆபத்தானது. அப்படிப்பட்டவர் மிகுந்த கண்காணிப்புடனும் விழிப்புடனும் முழு நேர்மையுடனும் இருந்தாக வேண்டும். அப்படியும் அவற்றின் பிடியிலிருந்து தப்பிச் செல்வது இயலாத காரியம். தெய்வ வழியில் பயணிப்பவர் இப்பாதையை கடக்கத்தான் வேண்டும். அவரது இலக்கை நோக்கிய பயணத்தில் இது குறுக்கிடுவதால் அதை கடந்தே ஆக வேண்டும். மேலும் இருளினூடே சென்று மீள்வது அவசியமும் கூட. ஏனெனில் விண்ணகப் பயனை ஈட்டுவதற்கு நஷ்டத்தை விலை கொடுத்தாக வேண்டும். அழிவிலும் சிருஷ்டியின் அவசர நடை இருப்பதை அஸ்வபதி உணர்ந்தார். சொர்க்கத்தை அடைந்திடும் சுருக்கு வழியாக நரகம் இருப்பதை கூட அவர் அறிந்திருந்தார். அஸ்வபதி இப்போது உயரிய ஒளி மிகுந்த தளங்களை அடைகிறார். விசாலமான உயிர்ப்பையும் இயக்கத்தையும் கொண்ட மேல் பிராண உலகுகளுக்கும் அடுத்து இவற்றை விட அதிக பிரகாசமுள்ள உயர்மன உலகிற்கும் செல்கிறார். அமரர்களான முனிவர்களும் தெய்வங்களும் கடவுளரும் உறையும் விண்ணுலகையே எட்டிவிடுகிறார். ஆனால் அவர்களும் ஒன்றேயான பரம சத்தியத்தின் கூறுகளேயன்றி அவரவர் அளவில் முழுமையான உண்மையை பிரதிபலிக்கவில்லை என்று அவர் உணர்கிறார். எனவே அவர் அங்கிருந்தும் விலகிச் செல்கிறார். நிலையான நீடித்த இருப்பாகவும் உணர்வாகவும் களிப்பாகவும் விளங்கும் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட முடிவற்ற ஒரே சத்தியமான பரமபொருளை அடைந்து விடுகிறார். இங்கே அவரது தேடல் முற்று பெற்று விடுகிறது. இத்தகு பரமானந்த நிலையை எய்துபவர்கள் அதிலேயே நிறைவு கண்டவர்களாய் அதனின்றும் நீங்க இயலாமல் லயித்திருப்பவர்கள். அஸ்வபதிக்கும் அப்பேருவகையில் அமிழ்ந்திருக்கும் அவா முதலில் பிறக்கிறது. ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு தயக்கம் தோன்றுகிறது. அவருள் ஒரு கேள்வி எழுகிறது. பரமாத்மாவின் பேரமதிக்குள் ஒதுக்கிவிட்டாய், சரி, ஆனால் உன் ஆன்மாவின் இலக்கு இதுதானா என்பதே அந்த கேள்வி. அஸ்வபதி மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறார். இப்போது அவருள் புதிய பார்வை, புதிய உணர்வு, புதிய உந்துதல் பிறக்கிறது. உலகம் மாயை அல்ல என்பதைப் போல் அது பேருண்மையாக மட்டுமே இல்லை என்பதை அவர் உணர்கிறார். உலகின் இருப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு. உலக அன்னையின் விருப்பாற்றல்தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிடும் பொருட்டு இவ்வுலகங்களை இயக்குகிறது. பூவுலக வாழ்வும் மானிட வாழ்வும் இக்குறிக்கோளுடனே இயங்குகின்றன. ஆனால் பூவுலகில் மானிடர் வாழும் தற்போதைய வாழ்க்கை நிலை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாகாது. ஒளியும் அன்பும் உவகையும் நிறைந்த பூவுலக வாழ்வாக அது மலர வேண்டும். இப்போது உள்ள நிலை மாறி இயற்கை தூய வடிவெடுக்கும். இந்த உண்மையை அகத்தே கண்ட அஸ்வபதி புத்தெழுச்சி பெறுகிறார். தன் லட்சியம் எது என்பதும் மனித வாழ்வின் இரகசியம் இன்னது என்பதும் பூவுலகில் ஜடத்தினூடே சாதித்து காட்ட வேண்டியது என்ன என்பதும் இப்போது அவருக்கு தெளிவாகிவிட்டது. இதற்காகவே காலம் காலமாக இடையறாமல் இயற்கை தளர்வின்றி அரும்பாடுபட்டு வருகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த மாபெரும் முயற்சி ஈடேறுவதை இனியும் தாமதிக்கலாகாது. அது இங்கேயே இப்போது நிறைவேற வேண்டும் என்ற பரபரப்பு அவருள் மேலிடுகிறது. ஆனால் தெய்வத்தின் குரல் அவரை இடைமறித்து பொறுமையாக பணியாற்றுவதே விவேகம் என எடுத்துரைக்கிறது. உனது ஜீவனும் பூவுலகின் சுமையை தாங்குவதில் பங்கேற்கவே பிறந்துள்ளது. எனவே உனது இயல்பின் வழி நடந்து விதிக்கு தலைவணங்கு. சிரமத்தை ஏற்றுக்கொள். கடவுளின் பாரத்தை உடன் சேர்ந்து தாங்கு. கடவுளின் திருவுளம் கனியும் தருணத்தில் அனைத்துமே மாறிவிடும். அதுவரை மெல்லச் செலுத்தும் எங்கும் நிறை ஏகனின் கடிவாளத்திற்கு இணங்கி நட என்று அஸ்வபதியின் அவசரம் கண்டு அசரீரி கடிந்து கொண்டது. பற்றி கொண்டு விட்ட பானிட ஆர்வமோ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கிவிட்டது. அது அணையாது. காலச்சுழற்சி முடிவடைய அது காத்திராது. உடனடி விளைவை நாடுகிறது மனித இயற்கை. மகோன்னத உயரங்களே
மறைபொருளை திறக்கலாகாதா? வழியை திறந்து விதியை வெளியேற்ற அருள் செய்யலாகாதா என மன்றாடுகிறார். இன்னும் பலவாறாக மன்பதையிடம் கழிவிரக்கம் கொண்டு கதரும் அஸ்வபதியின் வேண்டுகோள் தெய்வ அன்னையின் மனதை கரைக்கிறது. முனிந்து நிற்கும் முன்னோடியே, உன் குரல் கேட்டேன். இதோ சொர்க்கத்தின் ஓர் அம்சம் உன் பூமிக்கு வந்திடும். விதியை மாற்றிடும் வலிவை அது தந்திடும் என்று விடை பகர்ந்து ஆறுதல் அளிக்கிறாள் அன்னை. சொன்னபடியே செய்து காட்ட அன்னையே பூமியில் அவதரித்திட அஸ்வபதியின் மகளாக பிறவி எடுக்கிறாள். மானிட உழைப்பை மேற்கொண்டு தெய்வப்பணியை நிறைவேற்ற சித்தம் கொள்கிறாள். நிலையிலா புவ்வுலக வாழ்வை சிரஞ்சீவியான மேலுலக வாழ்வாக உயர்த்திடும் லட்சியத்துடன் இங்கே மனித பிறவி எடுத்துள்ளாள் அன்னை. தற்போது பூவுலகு ஜடத்தின் உணர்வெளியாக திரண்டு கிடக்கிறது. பரம உணர்வு பரம உணர்வெளியாக தன்னை இங்கே வெளிப்படுத்தியுள்ளது. தெய்வம் தன்னை தூளாக இந்த பூமி எங்கனும் சிதறடித்து கொண்டுள்ளது. இரவா தன்மையே தன்னை இறப்பினுள் சமாதியாக்கி கொண்டுள்ளது. இந்நிலையில் இங்கு அவதாரம் எடுத்துள்ள பரம பேருணர்வு ஆற்ற வேண்டிய பணி கடினமானதாகும். மரணத்தில் கட்டுண்டு கிடக்கும் தெய்வீகத்திற்கு புத்துயிர் கொடுத்து மானிட உணர்வு புவ்வுலக வாழ்வில் இயந்திருக்கும் போதே ஜடத்திற்குரிய உணர்வற்ற தன்மையிலிருந்து அதை காப்பாற்றி அதன் மூலக்கணலாம் தெய்வ பேருணர்வில் மீண்டும் அதை நிலைநாட்டுவதே அக்கடமையாகும். சாவித்திரியின் குறிக்கோள் இத்தகையது. அதை இரு கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம், கொண்ட குறிக்கோளுக்கு ஏற்ப தன்னை தயார் செய்து கொள்வது. இரண்டாவது கட்டம், குறிக்கோளை நிறைவேற்றுவது. பரம உணர்வின் மானிட தோன்றலாக வந்த சாவித்திரிக்கு அக்குறிக்கோளை நிறைவேற்றும் பொருட்டு தரப்பட்ட கால அவகாசம் ஓராண்டு மட்டுமே. அந்த குறுகிய காலத்தில் தக்க வகையில் தன்னை ஆயத்தம் செய்து கொண்டு அவள் இதை சாதித்து காட்ட வேண்டும். பிறவியிலேயே தன் பணி இன்னது என்ற தெளிவுடன் தோன்றியவள் அவள். அப்போதிருந்தே தன் இயல்பு எத்தகையது என்பதையும் தான் செய்து முடிக்க வேண்டிய கடமை எப்படிப்பட்டது என்பதையும் சாவித்திரி உணர்ந்திருந்தாள். இப்போது ஆபத்து அவள் முன்னே வந்து நிற்கிறது. மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் சூழ்நிலை. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? தன் போராட்டத்தை எப்படி தொடங்க வேண்டும்? மரணத்தை அவள் முறியடிக்க வேண்டும் என்றும் நிலையில்லாத புவ்வுலக வாழ்வில் அமரத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் முன்பே அவளுக்கு உணர்த்தப்பட்டிருந்தது. தெய்வ அசரீரி ஒலிக்கிறது. ஓ மானிட ஜீவனே, கிளர்ந்தெழு, காலத்தையும் மரணத்தையும் தீர்த்து கட்டு. ஆம், சாவித்திரி அந்த சாதனைக்கு தயாராகவே இருக்கிறாள். ஆனால் தன் பொருட்டல்ல. அவளது உயிருக்கு உயிரான அன்பு கணவனாக பிறந்துள்ள ஜீவனின் வாழ்விற்காக தெய்வ பேருணர்வின் ஒரு பொறியாக சாவித்திரி இருந்தாலும் இங்கே அவள் மனித உணர்வினுள் தன்னை திணித்து கொண்டிருக்கிறாளே. இம்மானிட உணர்வை என்றோ அவள் மேல்நிலைக்கு வழிநடத்திச் செல்ல வேண்டும். இம்மானிட உணர்விலும் அதன் ஊடாகவும் அல்லவா தெய்வீக உய்த்துணர்வை அவள் வெளிப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும். மானிடலான சாவித்திரி இப்படி பிரகடனம் செய்கிறாள். மரணத்தை முறியடிக்க நான் முனைந்திருப்பது என் கணவன் சத்தியவான் என்னுடன் என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. சத்தியவான் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். நான் என்றும் அவனுடன் இணைந்து வாழ வேண்டும். இதுவே என் விருப்பம். அவன் இல்லாத ஒரு பூவுலக வாழ்வு எனக்கு வேண்டாம். இங்குதான் என்றில்லை. அவசியமானால் மௌடீகமும் குழப்பமும் நிறைந்த இப்பூமியை விட்டு வெகு தொலைவில் வேறெந்த உலகத்திலும் கூட அவனுடன் இணைந்து வாழ்வதையே நான் நாடுவேன் என்று அவள் உரைப்பதாக தெரிகிறது. ஆனால் அப்போது இடி முழக்கம் போல் ஒரு அசரீரி ஒலிக்கிறது. உன்னுள் உறங்கி கிடக்கும் ஜீவன் விழித்து கொண்டு தான் செய்ய வந்த பணி கைவிடப்பட்டதை அறிய வந்தால் என்ன சொல்லும் என்பதை நினைத்து பார்த்தாயா? இக்கேள்வி சாவித்திரியின் ஜீவாதாரத்தையே உலுக்கியது. முன்பு அஸ்வபதி சமாளிக்க வேண்டியதிருந்த சிக்கலை போன்ற நெருக்கடியே தற்போது சாவித்திரியை எதிர்த்து நின்றது.
இருந்த தளம்தான் வேறு. அஸ்வபதி பூமிக்கு அப்பாற்பட்ட தூய களிப்புறு விண்ணகத்தில் அப்போது இருந்தார். சாவித்திரியோ இங்கு பூமியில் உழலும் உலக வாழ்வினிடையே இருக்கிறாள். ஆனால் இருவர் நிலையும் ஒன்றே. திக்கு தெரியாத நிலை அது. இப்போது சாவித்திரிக்கு அவளது ஜீவன் முழு பரிமாணத்துடன் தெல்லென உணர்த்தப்படுகிறது. தான் எதற்காக பூமிக்கு வந்திருக்கிறோம், பூமியில் தான் சாதிக்க வேண்டியது என்ன என்பதையெல்லாம் அவள் கண்ணுற்றாள். அந்த மாபெரும் பணி அவளது சொந்த நலனுக்காக அல்ல என்பதையும், ஒரு தனி நபரின் சாதனையாக அது அமையாமல் இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் பொதுவான விடியலாக வெளிப்படும் என்பதையும் கூட அவள் கண்டாள். சாவித்திரியினுள் உறைந்திருந்த தெய்வ நிலை இப்போது அதன் பரிபூரணத்தன்மையுடன் விழித்தெழுந்து விட்டது. அவளது மானிட உடலில் வார்க்கப்பட்டிருந்த தெய்வீகம் திறந்து விட்டது. அனைத்து கடவுளருக்கும் தேவியின் வடிவங்களும் அவளுக்குள் நுழைந்து அவளது வீரார்ந்த தகுதியை திடப்படுத்தினர். சாவித்திரியின் இலக்கு நோக்கிய பயணத்தில் அவள் தற்போது 2வது கட்டத்தை எட்டிவிட்டாள். மரணத்தை வெற்றி கொள்வது என்ற அவளது லட்சிய பணியை அவள் நிறைவேற்ற வேண்டிய கட்டம் இது. மரணத்தின் தலைவனை பின்தொடர்ந்து செல்லும் சாவித்திரி மரணத்தில் பொதிந்துள்ள இரகசியத்தையும் அவனது மெய்யான ஆளுமையையும் அவன் ஏற்றிருக்கும் உண்மையான நோக்கத்தையும் படிப்படியாக அவனுக்கு எடுத்துரைக்கிறாள். ஆனால் அவனோ சத்தியவான் சாவித்திரி இருவரையும் அழிவின் இருப்பிடமான தனது யமலோகத்திற்கு இழுத்துச் சென்று கொண்டிருக்கும் எண்ணத்திலேயே இருக்கிறான். முதல் பார்வைக்கு மரணம் என்பது முழு அழிவு, சூன்யம் என்று தானே தோன்றுகிறது. ஆகவே அவன் அதிகாரத் துணியில் அவளிடம் சவால் விடுகிறான். இடைவிடாத இருளும் இரவும் தான் இங்கே எப்போதும் உண்டு. மனித வாழ்வின் ஆசைகளுக்கு, அவற்றின் வெற்று ஆரவாரங்களுக்கு சமாதி கட்டும் மரணத்தின் அமைதியே நிலவும் இங்கு. இன்னுமா தொடர்ந்து வாழ்வோம், நேசமுடன் இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உண்மைதான். மரணம் என்பது உடல் சிதைந்து போவது மட்டுமல்ல, அதில் இயங்கிக் கொண்டிருந்த ஜீவனும் மறைந்து விடுகிறது. உலகில் ஜீவன் தோன்றிய கணமே அதன் முடிவும் தோன்றிவிடுகிறது. ஜீவன் உடன்பாட்டு அம்சமெனில் முடிவு எதிர்மறை அம்சம். உடன்பாட்டு அம்சமான ஜீவன் தொடர்ந்து இருக்கும் வரை முடிவு என்ற எதிர்மறை அம்சமும் தொடர்ந்து இருக்கும். பார்க்க போனால் முடிவு அல்லது சூன்யம் ஆகிய இந்த எதிர்மறை அம்சம் அதிக வீரியமுடைய உண்மையாக உள்ளது. இப்பிரபஞ்சத்தின் இருப்பில் அங்கமாக உள்ள ஒவ்வொரு பரமணுவை சுற்றிலும் இந்த எதிர்மறை அம்சம் பின்னிக் கொண்டிருக்கிறது. ஸ்தூல உலகில் இது ஆற்றலின் மாற்ற முடியாத சீரழிவாக வெளிப்படுகிறது. மானிட வாழ்வில் இது மறுப்பாகவும் சந்தேகமாகவும் பொய்மையாகவும் வெளிப்பட்டு தோல்வி, ஏமாற்றம், துன்பம், துயரம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது. ஆனால் சாவித்திரியின் அகக்காட்சி இந்த உண்மையை ஊடுருவிக்கொண்டு அதற்கும் அப்பாலும் சென்றது. லட்சியத்தை அதிவிரைவிலும் முழுமையாகவும் நிறைவேற்றித் தரத்தக்க கருவியாக மரணம் பயன்படும் என்பதை அவள் உணர்ந்தாள். இந்த எதிர்மறை அம்சம் ஒரு தடைக்கல்லாக தோன்றினாலும் இந்த உலகும் மனித குலமும் புதிய வார்ப்புகளில் புனரமைக்கப்படும் முறையை துரிதப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதுமே அதன் இருப்பிற்கு காரணங்கள். மரணம் என்ற இந்த அச்சுறுத்தும் தெய்வாம்சம் மானிட முயற்சி முற்றுப்பெறும் வரை பின்தொடர்ந்து செல்கிறது. அம்முயற்சியில் மனிதன் வெற்றியடைந்து இனி சாதிக்க ஏதுமில்லை என்றான பின் மரணத்தின் நோக்கமும் ஈடேறிவிடுகிறது. தன் பிடி தளர்வதை மரணம் உணர்கிறது. தான் மெல்ல கரைவதைக் கண்டு பதைபதிக்கிறது. இறுதி நேர தாபத்துடன் அது விடுக்கும் கூக்குரல் பிரபஞ்சத்தையே துளைப்பது போல் ஒலித்தது. அமர நிலைக்கு உரிமை கோரும் மானிட ஜீவனே, வலிமையை காட்டு, ஆத்மாவின் ஆற்றலை காட்டு. அப்போது சத்தியவானை உன்னிடம் திருப்பித் தருவேன். அல்லது மகா சக்தியின் அன்னை உன்னுடன் இருந்தால் அவள் முகத்தையாவது எனக்கு காட்டு. கும்பிட்டுக் கொள்கிறேன். அணையா அவ்வொளி இம்மரணத்தின் மீது பொழியட்டும். மரணத்தின் ஆசை நிறைவேறுகிறது. அதன் பிரார்த்தனை ஏற்கப்பட்டது. மரணத்தின் தலைவன் கண்முன் இப்போது சாவித்திரி தோன்றுகிறாள். ஆனால் முற்றிலும் புதிய வடிவில்.
இவளுடனா நான் சண்டையிட்டேன், யாருடைய குரல் இது என்று அவன் மலைக்கிறான். சர்வ வல்லமையும் வெற்றியும் கொண்ட மரணமே, முடிவில்லாத இருள் என்னும் கம்பீரம் படைத்தவனே, வந்தனம். மானிட ஆத்மாவை ஒளியைத் தேடிச் செலுத்திடவே மரணமே உனக்கு திகிலூட்டும் உரு தந்தேன். அச்சுறுத்தி வருத்தி வாட்டிட கொலை வாளும் தந்தேன். அதன் பிறகு அங்கே ஒப்பிலாத அற்புதம் ஒன்று நிகழ்கிறது. ஒளி வெள்ளம் எங்கும் பாய்ந்தது. தீயின் நாக்கு பாய்ந்து பரவியது. மரணத்தின் இருட்டான வடிவம் எரிந்து போனது. ஆனால் சாம்பலாகவில்லை. என்ன ஆச்சரியம்! அது ஒளியின் பொறிகளாக மாறி சுடர் விட்டது. ஒளி அவனது உடலை தின்றது, ஆத்மாவை விழுங்கியது. இவ்வாறாக மரணமும் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அது அழியவில்லை, புதிய பிறவி எடுத்தது. தெய்வீக அன்னையின் வெளிப்பாடாக, தான் ஆதியில் இருந்த தெய்வீக உண்மையாக அது மீண்டும் மாறியது. சூன்யம் இருந்த இடத்தில் சுயப்பிரகாசம் ஜொலித்தது. இருளின் திரை விலகி அதிசய முகம் ஒன்று தெரிந்தது. அனைத்தையும் கடந்த தூய ஒளியின் அப்படலத்தில் மானிடப் பெண்ணாம் சாவித்திரியும் மாறுதல் அடைந்துவிட்ட சத்தியவானும் நேருக்கு நேர் நிற்கிறார்கள். சாவித்திரி இப்போது மரணம் அற்ற மாபெரும் ஒளி வீசும் உலகை அடைகிறாள். களங்கமற்ற எழிலும் கபடமற்ற களிப்பும் அளவிடற்கரிய அகவலிமையும் அந்த உலகுக்கு உரியவை. தெய்வத்தின் இனிய குரல் அவள் காதில் விழுகிறது. புவ்வுலகின் வேதனைகளையும் சங்கடமான சூழ்நிலைகளையும் விட்டு வெகு தூரம் வந்து விட்டாய். களப்பற்ற தூய ஆனந்தம் ஆட்சி செய்யும் இடத்தை அடைந்து விட்டாய். நீங்கள் இனிமேல் கொந்தளிப்பு நிறைந்த அந்த வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டாம். இருவரும் இங்கே நிரந்தரமாக களிப்பில் உறைந்திடுக. ஆனால் சாவித்திரி தன் உறுதியை விடாது பேசினாள். உன் சாசுவத இருளை தட்டி கழித்தவள் நான். நின் நிரந்தர பகலில் புகுந்திடேன் கான். வலிமிகு ஆத்மாக்கள் வரம் வாங்கி வந்த இடம் பூமி. வீரமும் தீரமும் காட்டி அவை புலியும் போர்க்களம் அது. வானத்தின் வண்ணமிகு சலுகைகள் ஏன்? பூமியில் நின் அடிமைகளாய் உழைப்பதுவே மேல். அஸ்வபதிக்கு நேர்ந்ததைப் போலவே சாவித்திரிக்கும் இப்போது இருவேறு வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலை. அனைத்தையும் விஞ்சி நிற்கும் அமைதி நிறைந்த ஒளியின் மாறாத நிலையை விடுத்து பூமியின் குறைப்பட்ட ஒளியையே அஸ்வபதி தேர்ந்தெடுத்தார். மானிட உணர்வின் முன் மாதிரி அல்லவா சாவித்திரி? அவளும் புவ்வுலக வாழ்வையே தேர்ந்தெடுத்து இங்கே திரும்பி வந்தாள். அறியாமையை துதிப்பவர்கள் இருண்மையில் நுழைகின்றனர். ஆனால் ஞானத்தை போற்றுபவர்களோ அதனினும் கரிய இருளில் நுழைகிறார்கள் என்று உபநிடதம் உரைக்கிறது. நிரந்தர பகல் என்று சாவித்திரியால் குறிப்பிடப்படும் பூரண ஒளியின் உலகைத்தான் சூரியனின் முகத்தை மறைக்கும் பொன்மயமான மூடி என்று ரிஷிகள் வர்ணிக்கின்றனர். அந்த மூடியை அகற்றினால்தான் பேருண்மையின் முழுமையை பூரண ஒளியால் காட்டும் சூரியனின் தரிசனம் பெறலாம். பூரண உண்மையை அறிந்த பின்பே பரிபூரண வாழ்வு மானிடருக்கு சித்திக்கும். தன்னை வரவேற்ற பூமியில் இறங்கிய பின் சாவித்திரி விண்ணுலக சுகத்தை துறந்து மீண்டும் மண்ணில் மடிந்திட வந்திட்டோமே என்ற ஏங்கும் சத்தியவானுக்கு ஆறுதல் அளிப்பவளாய் கூறுகிறாள். ஸ்வர்க்கம் தீண்டிட பூமி நிறைவெய்தும், அது நீங்குவதில்லை. கானகத்தே இலைகள் சலசலத்து சிதறிய ஒளியினூடே உன்னை சந்தித்த சாவித்திரியேதான் நான். அதே சாவித்திரி என்றும் உனக்கு நான். சத்தியவானுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியையும் பிரதிபலிப்பது போல் மனித இனம் முழுவதும் தன் குதூகலத்தை காட்டி நன்றி தெரிவிக்கிறது. உலகிடம் இப்போது பேசியவள் இம்மாதியினில் இங்கே மகிழ்வுறு மாற்றம் எதுவும் நிகழும். வியப்பிற்கு இடம் ஏது?